எய்திய 3வது நாளில் தேர்வு எழுத வந்த 8ஆம் வகுப்பு தனியார் பள்ளி மாணவியை தேர்வு மையத்திற்கு வெளியே அமர வைத்து தேர்வெழுத வைத்த அவலம் பொள்ளாச்சி அடுத்த கிணத்துக்கடவு தாலுகாவில் அரங்கேறியுள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா வரதனூர் ஊராட்சிக்குட்பட்ட செங்குட்டைபாளையம் என்ற கிராமத்தில் தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவர் பூப்பெய்திய 3வது நாளில் தேர்வு எழுத வந்தார். 7ஆம் தேதி 9ஆம் தேதிகளில் நடைபெற்ற 2 தேர்வுகளிலும் அந்த மாணவியை தேர்வு மையத்திற்கு வெளியே வாசற்படியில் அமர வைத்து பள்ளி நிர்வாகம் தேர்வு எழுத வைத்த அவலம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மாணவியை வெளியே அமர வைத்து தேர்வெழுத வைத்ததில் சாதிய கண்ணோட்டமும் இருந்ததாக மாணவியின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மாணவி வெளியே அமர்ந்து தேர்வெழுதும் வீடியோ காட்சியும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. செங்குட்டுப்பாளையம் பகுதியில் சித் பவானந்தா அப்படிங்கிற ஸ்கூலில் படிக்கிற ஒரு அருந்ததிய பெண் குழந்தைக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தைக்கு எக்ஸாம் டயத்தில் மாதவிடாய் ஏற்பட்ட ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய ஸ்கூலுக்குள்ளே அனுமதிக்காமல் ஹாலில் உட்கார்ந்து தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்காமல் அந்த குழந்தைய தேவையில்லாமல் ஒதுக்குப்புறமாக வெளியில் ஒரு படிக்கட்டில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்க. இது மிகவும் அருவருக்கத்தக்க விஷயமா இருக்குதுங்க. இது முழுக்க ஒரு சாதிய வன்மத்தால் இந்த சம்பவம் நடந்திருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக அந்த குழந்தைக்காக நியாயம் கிடைக்கணும். பூப்பெய்திய 3வது நாளில் உடல் சோர்வுடன் தேர்வெழுத வந்த மாணவியை அறிவியலுக்கு புறம்பான விதத்திலும் மூட நம்பிக்கையை ஊக்குவிக்கும் விதத்திலும் அந்த மாணவியின் கண்ணியத்தை குலைக்கும் வகையிலும் ஆசிரியர்களே நடந்து கொண்ட விதத்திற்கு பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தங்கள் மகளுக்கு நிகழ்ந்த கொடுமை குறித்து கேள்வி எழுப்பிய பெற்றோருக்கு பள்ளியின் துணை முதல்வர் ஆனந்தி உள்ளிட்டோர் மிரட்டும் தொனியில் பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது. எந்த காரணத்தின் அடிப்படையில் அந்த மாணவி வெளியே அமர வைக்கப்பட்டார் என்ற ஊடகவியலாளர்களின் கேள்விக்கும் உரிய பதிலை பள்ளி நிர்வாகம் அளிக்கவில்லை. இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.